குக்கு வித் கோமாளி சீசன் வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ஒருத்தவங்க டென்ஷன் ஆகி மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனதை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியா ராம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகி தான் போட்டிருந்த ஹெட்போனையே கழட்டி போட்டுட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ குக்கு வித் கோமாளியில இன்னைக்கு கொடுத்திருந்த இன்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோமாளிகள் சமைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா பாட்டிகள். அந்த பாட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குக்கு இன்னொரு ரூம்ல இருந்து மைக் மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற மாதிரி தான் கான்செப்ட். அந்த வகையில பிரியா ராம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிக்கன் வெந்துகிட்டு இருக்கும் பொழுது அதை திருப்பி போடக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி அதை கரெக்டா சொல்லாததுனால இங்க தங்கதுரை அதை திருப்பி போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. எவ்வளவோ முறை வந்து பாத்தீங்கன்னா பிரியாராம் வந்து சொல்லி சொல்லி பாக்குறாங்க. ஆனா தங்கதுரை வந்து அதை திருப்பியும் போடல. அந்த பாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சரியாவே கொடுக்கல. இதனால டென்ஷன் ஆன பிரியா ரமணன் தான் போட்டிருந்த மைக்க போட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதை நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படியோ அவங்கள கூல் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளார அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அதை நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.